வெல்கம் டு டே 42. லாஸ்ட் ஈவினிங் அதிரனை கூட்டிட்டு ப்ளே ஏரியாவுக்கு தான் போயிட்டு வந்தோம். எங்களுக்கே வீட்டில் இருக்க போர் அடிக்குது. பாவம் குழந்தை, அவனுக்கு எவ்வளோ போர் அடிக்கும். அதனால தான் ரொம்ப கிராங்கியாகவே இருந்தான். சரி எங்கேயாவது கூட்டு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவுக்கும் மீட்டிங் ரொம்ப பிஸியாக இருந்தாருன்றனால நானும் அவனும் மட்டும் கேப் புக் பண்ணி டென்க்கு போயிட்டு நல்ல ஒரு 1.5 மணி நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வின்டர் சீசன் வந்தது தான் வந்துச்சு. காலையில் எந்திரிக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் ஹொசூரில் காலையிலேருந்து ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த காற்று சாரலுக்கு என்ன சமைக்கிறதுன்னு வேற ஐடியாவே இல்லை. அப்புறம் அக்கி ரொட்டி செஞ்ச அரிசி மாவு பேலன்ஸ் இருந்துச்சு. அதுல புட்டு மாதிரி செய்யலாம். அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவைப்படுறது அரிசி மாவும் உப்பு தண்ணி தான். இதை நல்லா இப்படி உதிரி உதிரியா கையில பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில பிசைஞ்சு ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சக்கரை, துருவின தேங்காய், இடிச்ச ஏலக்காய், நெய்ல கொஞ்சமா முந்திரிய வறுத்து போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வேற ஊர்ல இருந்து வர, அவ கூட கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருக்கு. வந்ததுக்கு அப்புறமா தான் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றணும். இதே மாதிரி ஒரு மினி vlogல பார்க்கலாம். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பாய்.